ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமுஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம சப்பாத்தி போடணும் அப்படின்னா அதிக நேரம் ஆகும் என்பதனாலையும், அதேமாரி எண்ணெய் பார்த்திங்கன்னா நிறைய தேய்க்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம அடிக்கடி சப்பாத்தியே போட மாட்டோங்க. சப்பாத்தி சாஃப்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய வீடியோலாம் பார்த்து சப்பாத்தி போடுவோங்க. நான் சொல்கிற இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சப்பாத்தி சாஃப்டாகவும் இருக்கும். அதேமாரி பார்த்திங்கன்னா இனிமேல் டெய்லி நீங்கள் சப்பாத்தி போடுவீங்க உங்கள் வீட்டில். அந்த அளவுக்கு இன்றைக்கான டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆளும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன். இதில் 2 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். கோதுமை மாவு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்குவோம். ரொம்பலாம் சேர்க்கணும் தேவையில்லை. நான் ஒரு அரை ஸ்பூன் தான் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இப்போ ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். ஒன்றா கலந்து விட்டுட்டு நான் 2 கப் மாவு எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த 2 கப் மாவுக்கு நான் 1 கப்பு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் மாவு எடுத்தீங்க அப்படின்னா அரை கப்பு தண்ணி உங்களுக்கு தேவைப்படுங்க. 1க்கு அரைங்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மொத்தமாக நம்ம ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா இதை பிணைஞ்சி எடுத்துக்கலாம். ரொம்ப டைட்டாகவும் பிணையக்கூடாது, ரொம்ப இலக்கமாகவும் பிணையக்கூடாது, மீடியமாக பிணையணுங்க. ரொம்ப இலக்கமாக பிணைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சப்பாத்தி உருட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் ரொம்ப இலக்கமாகவும் பிணையாமல் ரொம்ப டைட்டாகவும் பிணையாமல் நம்ம பிணைஞ்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இதை பிணைஞ்சிக்கலாம். கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிற அளவில் நீங்கள் தண்ணி சேர்த்து பிணைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சப்பாத்தியுமே நல்லா சாஃப்டாக வரும். இப்போ உங்களுக்கு சப்பாத்தி அழுத்தி பிணைய முடியலை அப்படின்னா இந்த மாதிரி இடிக்கல் எடுத்துக்கோங்க. இடிக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவில் இந்த மாதிரி நீங்கள் அடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மாவு நல்லாவே சாஃப்டாக இருக்கும். நம்ம கை வலிக்க இதை பிணைஞ்சி எடுக்கணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக நிறையா பேர் இந்த மாதிரி இடிக்கல் வச்சு மாவை தட்டி பிணைவீங்க. அப்படி யாரும் பிணைவீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ரவுண்டாக மட்டும் சுற்றிக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் கை வச்சு நல்லா அழுத்தி பிணையணும் தேவையில்லை. இந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக இருக்கணுங்க. ரொம்பவும் இலகலாக இருக்கக்கூடாது. இப்போ இது ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊறட்டும். 20 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 20 நிமிஷம் ஆயிடுச்சுது. பாருங்கள், மாவு நல்லாவே சாஃப்டாக இருக்குது. இப்போ இதில் சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம எடுத்து இதை உருட்டிக்கலாம். சின்ன உருண்டைகளாக உருட்டினதை நம்ம மாவில் இதை புரட்டி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ எல்லா மாவையுமே நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இந்த மாவில் நம்ம இதை புரட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையுமே மாவு உருட்டி வச்சுட்டேன். இப்போ நம்ம சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிக்கலாம். ஈஸியாக இருக்குங்க. சப்பாத்தி தேய்க்கும் போது ஒரே இடத்துல தேய்க்காம நல்லா சுற்றி சுற்றி எல்லா பக்கமும் ஓரங்கள்லையும் நம்ம தேய்க்கணும். அப்போ தான் நமக்கு ஒன்று போல் உருட்டி கிடைக்கும். நான் இப்போ இதை உருட்டிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் சப்பாத்தி சாஃப்டாக இருக்குங்க. உங்களுக்கு மாவு போட்டு தேய்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா எண்ணெய் கூட தொட்டு தொட்டு தேய்க்கலாங்க. மாவை உருட்டி எடுத்தாச்சு. இந்த மாவை உருட்டி எடுத்துட்டு நம்ம கையில் வச்சு இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம மாவு சேர்த்து நம்ம உருட்டி இருக்கிறதுனால நம்ம தோசைக்கல்லில் போடும்போது நமக்கு கருப்பு கருப்பாக ஆகும். அதேமாதிரி சப்பாத்திலையும் கருப்பு கருப்பாக படியுங்க. அதனால் இந்த மாதிரி தட்டிட்டோம் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்க மாவெல்லாம் கீழே விழுந்துடும். நமக்கு அந்த கருப்பு கருப்பாக வராது. இப்போ தோசைக்கல்லை அடுப்பு ஆன் பண்ணி வச்சுருக்கேங்க. தோசைக்கல் நல்லா சூடாகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சப்பாத்தி போட ஆரம்பிக்கணும். சூடாகிறதுக்கு முன்னையே போட்டுறாதங்க. கல் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ நம்ம போட்டு எடுக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தி நல்லா பொம்பி வந்தால் தான் சாஃப்டாக இருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தமே இல்லைங்க. சப்பாத்தி பொம்மி வரலைன்னா கூட சப்பாத்தி சாஃப்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா சப்பாத்தி சாஃப்டாக தாங்க இருக்கும். இப்போ மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். மாற்றி போட்டுட்டு அந்த சைடும் ஆயில் வேணால் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போட்டு பாருங்கள், உங்கள் சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். சில பேர் நினைப்பாங்க மாவு நம்ம சப்பாத்தி போடும்போது மேலே நல்லா பொம்பி வந்தால் தான் சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லவே இல்லைங்க. பொம்பி வரலைன்னா கூட சப்பாத்தி சாஃப்டாக தான் இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சுது. நல்லா 2 பக்கமும் வெந்ததும் நம்ம இதை எடுத்துக்கலாம். நான் இப்போ இதை எடுத்துக்கிறேன். பார்க்கவே உங்களுக்கு தெரியும் சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லாமல் எப்படி சப்பாத்தி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கல் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க மாவை போட்டு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா வேகக்கூடாது. இப்படி 2 பக்கமும் பபுள்ஸ் மட்டும் வந்தால் போதும். இந்த அளவுக்கு நம்ம சூடு மட்டும் ஆக்கினாலே போதும். சப்பாத்தி லைட்டாக சூடானால் மட்டுமே போதும். 2 பக்கமும் இந்த குட்டி குட்டி பபுள்ஸ் மட்டும் இருக்கும். இப்போ இதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா இது மேலே போட்டுட்டு இப்படி எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். நமக்கு எண்ணெயும் தேவைப்படாது.
தேவைப்படாது. இந்த மாதிரி செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சப்பாத்தினாலும் போடலாங்க. தோசைக்கல்லில் எண்ணெய் ரவி போட்டு ரொம்ப நேரம் ஆகுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா டக்கு டக்கு நமக்கு வெந்துடும். நம்ம சூடு மட்டும் ஆக்கிட்டு ஒருத்தவங்க சூடாக்கி தந்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா எவ்வளோ நாள் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நமக்கு ஒரு சொட்டு எண்ணெய் கூட தேவைப்படாதுங்க. கண்டிப்பாக வந்து இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம போட்ட சப்பாத்தி எல்லாம் நான் கையில் வச்சு நல்லா கசக்கிக்கிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ஹார்டாக எதுவுமே இல்லை. இந்த மாதிரி போடுங்க, உங்கள் சப்பாத்தி நல்லாவே சாஃப்டாக இருக்கும். நான் கையில் வச்சு நல்லா கசக்கி தான் எடுக்கிறேன். பாருங்கள் சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் சப்பாத்தி போட்டு பாருங்கள். நீங்கள் சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் டெய்லி சப்பாத்தி போடலாங்க. இந்த மாதிரி சப்பாத்தி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவும் நீங்கள் போட்டு எடுத்துருவீங்க. சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சு நம்ம வந்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு போட்டால் தான் வந்து சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஊற வைக்காமலே உடனே வந்து எப்படி போடலாம் அப்படிங்கிறதையும் இப்போ பார்க்கலாம். நீங்கள் ஊற எதுவும் வைக்காண்டா பிணைஞ்ச உடனே எப்படி போடலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ இந்த கிண்ணத்துக்கு 1 கப்பு வந்து மாவு எடுத்துருக்கிறேன். தேவையான உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இப்போ இது எல்லாமே நம்ம ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாவில் வந்து நம்ம பச்சை தண்ணி சேர்க்கலை, நம்ம வெந்நீர் தான் சேர்க்க போகிறோம். வெந்நீர் வந்து ரொம்பலாம் கொதிக்கவே கூடாது. கை பொறுக்கிற அளவுக்கு சூடானா மட்டும் போதுங்க. நீங்கள் கொதிக்கலாம் வச்சு ஊற்றுனீங்க அப்படின்னா வந்து மாவு வந்து வெந்து போயிடும். அதனால் தண்ணியை வந்து கொதிக்க வைக்காதங்க. நம்ம கை சூடு தாங்கிற அளவுக்கு இருந்தால் போதும். ஊற்றி பிணைஞ்சி எடுத்துக்கலாம். இப்படி நம்ம வந்து வெந்நீர் சேர்த்து பிணையும் போது நீங்கள் வந்து ஊற வைக்கணும்னு தேவையே இல்லைங்க. உடனே வந்து நீங்கள் சப்பாத்தி போட்டுடலாம். நான் வந்து பிணைஞ்சி உங்ககிட்ட காட்டுறேன். மாவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்து ஊற வைக்காமல் டக்குன்னு போடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து வெந்நீர் சேர்த்து போடுங்க. இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1 கப்பு மாவுக்கு 1/2 கப்பு வந்து வெந்நீர் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை பிணைஞ்சு நல்லா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெந்நீர் சேர்த்து போடும்போது சப்பாத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நான் மாவு பிணைஞ்சு எடுத்துட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வந்து மாவு சாஃப்டாக இருக்குதுன்னு. இதை வந்து நம்ம ஊற வைக்கணும் தேவையில்லை. உடனே வந்து நீங்கள் போட ஆரம்பிச்சிடலாம். வெந்நீர் சேர்த்து பிணைஞ்சிங்க அப்படின்னா வந்து நம்ம டக்குன்னு வந்து உடனே போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். மாவை உருண்டையாக உருட்டிட்டு இப்போ சப்பாத்தி கட்டையில் வச்சு நம்ம வந்து சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாவு போட்டு திரட்டிக்குவோம். இல்லை அப்படின்னா எண்ணெய் சேர்த்து கூட திரட்டிக்குவோங்க. இப்போ நான் இதை நல்லா திரட்டி எடுத்துக்கிறேன். ஒரே பக்கமாக திரட்டாமல் நல்லா எல்லா பக்கமுமே சுற்றி திரட்டுங்க. அப்போ தான் வந்து சப்பாத்தி வந்து ஒன்று போல் இருக்கும். இப்போ இந்த மாவு எக்ஸ்ட்ரா இருக்க மாவை நம்ம வந்து தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும். எப்போ சப்பாத்தி போட்டாலும் கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவும் வரும். இதுவுமே ஒரு டிப்ஸு தான். நீங்கள் வந்து கல் சூடாகாமல் சப்பாத்தியை வந்து போட்டுறாதங்க. ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் மாற்றி போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் தேவையில்லை அப்படின்னா வந்து நான் அப்ளை சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அந்த ஸ்டாண்டில் வச்சு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ணெய் எதுவுமே தேவையில்லைங்க. இப்போ சப்பாத்தியை எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு துணி எடுத்துருக்கிறேன். நல்ல காட்டன் துணியாக எடுத்துக்கோங்க. ஹாட் பாக்ஸில் நம்ம சும்மா சப்பாத்தியை வச்சோம் அப்படின்னா அது வந்து ஆவி தண்ணி எல்லாம் பட்டு சப்பாத்தி வந்து ஒரு மாதிரி வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி ஆயிருங்க. அதுக்கு இந்த மாதிரி துணி வச்சு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா சூடாக இருந்தால் கூட சப்பாத்தி வந்து ஒன்றும் செய்யாது. எவ்வளோ நேரம் இருந்தாலுமே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நம்ம அதுக்கு அந்த ஆவி தண்ணியெலாம் படவே படாது. அதனால் இந்த துணியை வச்சு இந்த மாதிரி வந்து சப்பாத்தியை வந்து வச்சு க்ளோஸ் பண்ணி வைங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்பாத்தி பாருங்கள் எவ்வளோ வந்து சாஃப்டாக நமக்கு நல்லா பாருங்கள் உள்ள லேயர் மாதிரி வந்திருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் போடுங்க. சப்பாத்தி நீங்கள் டெய்லி உங்கள் வீட்டில் நீங்கள் சப்பாத்தி சாப்பிடலாமா போட்டு அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சப்பாத்தி போட ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அளவுகளோடு நான் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் வந்து சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சு நீங்கள் சப்பாத்தி போட்டீங்க அப்படின்னா சப்பாத்தி வந்து கண்டிப்பாக சாஃப்டாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வந்து நீங்கள் சப்பாத்தி மாவெல்லாம் பிணைஞ்சு நீங்கள் போட்டீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி உங்கள் வீட்டில் வந்து சப்பாத்தி போடலாங்க. இன்றைக்கி பார்த்தா இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.